இந்த மாதத்தில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தேவனுடைய நாமத்தில் நாம் இங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ சகாயம் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த மே மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அந்த காலத்தில் பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்திற்கு புதையல்கள் உங்களுக்கு கொள்ளை பொருளாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்கள், ஒளிப்பிடக்க புதையல்கள், இதனுடைய வியாக்கியானம் என்னவென்றால், புதையல்கள் எல்லாம் என்ன தோண்டி எடுக்க வேண்டும், மறைவான பகுதிகளில் இருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது சில காலத்திலே அது மண்ணுக்கு கீழே போய்விடுகிறது. உலகம் மண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வாழ்க்கையில் மண்ணாய் காணப்பட்ட நாம் மகிமையான ஆலயமாய் கர்த்தர் மாற செய்திருக்கிறார். இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள் இருக்கிற கிருபைகள், உங்களுக்குள் காணப்படுகிற ஆவிக்குரிய தாளந்துகள் அனைத்தும் உங்களுக்கு கனி கொடுக்க போகிறது. அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரப்போகிறது, ஆவிக்குரிய நன்மைகளையும் கொண்டு வரப்போகிறது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்பட போகிறது. அந்த காலத்தில் அது இருக்கிறது, ஆனால் இப்பொழுது அது வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். இருளில் செய்யப்பட்டது, மறைவானவைகள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை உலகம் காணப்போகிறது. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை வழிநடத்தி வந்த தேவனாய் கர்த்தரை துதிக்க போகிறாய். ஏன் என்று கேள்வி கேட்க அதிகாரமில்லை. சில இழப்பின் செய்திகளை இந்த மாதத்தில் தேவனுடைய சபையார் கேள்விப்படுவீங்க. பலம் கொண்டு தினமனதாய் இருங்க. உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பயப்படுற காரியம் வாழ்க்கையில் இருக்கிறது. என் கூடாரத்தை வேலையடைத்து கர்த்தர் பாதுகாக்கிற மாதமாக இருக்கிறது. அக்கினியாய் கர்த்தர் உன்னை சூழ்ந்து இருக்க போகிறார். அக்கினி மதிலாய் இருக்க போகிறார். ஜாதிகளுக்கு மத்தியில் வெட்கத்தை கண்ட இடத்தில் கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால் முடிச்சுட்ட போகிறார். மௌனமாய் இரு, பேசாதிரு. நீங்கள் மௌனமாய் அமைதியை காத்தால் இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களை எவ்வளவு அடக்கி வைத்து கொள்ள முடியுமோ, எவ்வளோ உங்களை தாழ்த்தி கொள்ள முடியுமோ, எவ்வளோ சொற்களை குறைவாய் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவாய் பயன்படுத்துங்க. இந்த மாதத்தில் மிகப்பெரிய நிறைவை காணப்போகிறார். நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க நிச்சயப்படுத்திக்கொள். காலம் சமீபத்திற்கு, நீதி சமீபத்திற்கு, ரட்சிப்பு வெளிப்படும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும் என்று சொல்லி இந்த மாதத்தில் கதவுகள் திறக்கப்பட போகிறது. நீ பயப்படுற காரியம் வாழ்க்கையில் எடுக்கிறதில்லை. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். தீங்க மனசாப்படை கர்த்தர் சகல தீங்கனை விலக்கி நான் பாதுகாப்பேன். நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்திற்கு